குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? ரொம்ப நல்லா இருந்தது சார். சூப்பரா இருந்துச்சு. தெளிவாயிட்டீங்களா? சக்சஸ்ஃபுல் லீடரா இருக்க போறீங்களா இல்ல ஒரு நல்ல ஒரு கிரேட் லீடரா மாற போறீங்களா? கிரேட் லீடரா மாறணும்னு நினைக்கிறோம் சார். சக்சஸ்ஃபுல் லீடர் அப்படின்னா இந்த மாசம் செக் வாங்கிடலாம். ஆனா அடுத்த மாசம் என்ன ஆகும்? ஏன்னா நிறைய பேரு டவுன்லைனை நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றோம், அது இந்த மாசம் மட்டும்தான் வரும், அதோட அவர் வெளியே போயிடுவாரு. ஒருத்தரை ஒரு 30,000 ரூபாய் நம்ம 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா அந்த 50,000 ரூபாய் பொருளை விற்கிறதுக்குள்ள அவர் வெறுத்து வெஸ்டீஜே வேண்டாம், இப்படி ஒரு தொழிலே வேண்டாம் அப்படின்னு வெளியே போயிடுவாரு. அந்த வேலையை செய்யாதீங்க. அவருக்கு கத்து கொடுங்க. இந்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் இல்ல, அதுக்கு அடுத்த மாசம் அவர் டைரக்டர் ஆகட்டும், தப்பே கிடையாது. ஆனா அவர் நல்ல நாலேஜபிள் லீடரா மாறிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறது அடுத்த ஒரு 6 மாசத்துல ஆயிடுவாரு. ரெகுலரா வரும் வருமானம், இந்த மாசம் மட்டும் வர வச்சு இந்த மாசம் உங்களுக்கு வரும், அடுத்த மாசம் அவர் எங்க போவாரு? யாரையும் இன்வெஸ்ட் பண்ண வைக்காதீங்க தயவு செய்து. பிளீஸ் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறைய லீடர்ஸ் சக்சஸ் ஆன லீடர்ஸா மாறுறாங்க, அப்புறம் காணாம போயிடுறாங்க. அப்புறம் அந்த லீடர்ஸ், அந்த பணம் போட்டவங்க ஒரு பக்கம் காணாம போயிடுவாங்க. யாரையுமே செல்ஃப் பிவி அதிகபட்சம் 500 பிவி, அதுக்கு மேல வேண்டாம். அதாவது அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வாங்கிக்கட்டும் 500 பிவி. இல்லைன்னா நம்ம கான்செப்ட்ல 300 பிவி போதுமானது. 1000 பிவி 2000 பிவி சில நேரத்துல பார்க்கும்போது அப்படியே பக்குன்னு இருக்குது. இன்னைக்கு அக்ரி ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க, அக்ரில நிறைய பேருக்கு அவங்க விவசாயிகள் எங்களுக்கு ஐடியெல்லாம் வேண்டாம், பிசினஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க, நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, அது ஓகே. அப்போ உங்க செல் பிவி 1000 இல்ல 2000 பிவி இருந்தா கூட ஐ அக்ரி. ஆனா டவுன்லைனை பணம் போட வச்சு அவங்கள முடிக்க வைக்காதீங்க எந்த லெவலையும். அது ஒரு தவறான கான்செப்ட். அதனால நிறைய பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பிசினஸை விட்டு போயிடுவாங்க, நிறைய பேர் உங்களை வெறுத்துருவாங்க. அவங்களுக்கு கத்து கொடுங்க. அதுக்கு தான் ட்ரைனிங் மீட்டிங். அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா ஒரு லீடரா மாறுவாங்க. இன்னைக்கு பிரபு சார் தனியா 1 to 1 ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 இருந்து 10 வரைக்கும் பாக்குறாரு. டெய்லி முடியுமானா முடியும்னு சாதிச்சு காட்டுறாரு, செஞ்சு காட்டுறாரு. ரியலி கிரேட். வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க ஃபீல்ட்ல இறங்குங்க, சொல்லி கொடுங்க, லீடர்ஸை உருவாக்குங்க. முதல்ல பிரபு சார் ஃபீல்டுக்கு போனா ஏழுமலை சார் வரணும், இப்ப இல்ல, இப்ப தனியா போறாரு. முருகன் சார் ஃபீல்டுக்கு போனா வெங்கடேஷ் சார் வரணும், இப்ப தேவையில்லை, முருகன் சார் தனியா போறாரு. செந்தில்குமார் ஃபீல்டுக்கு போனா வெங்கடேஷ் வரணும், இப்ப தேவையில்லை. அது மாதிரி உருவாக்குங்க, நிறைய லீடர்ஸை உருவாக்குங்க, பிரசன்டர்ஸை உருவாக்குங்க. அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் லாங் டேர்ம் பிசினஸ். ஏதோ நம்ம இன்றைக்கு இந்த மாசம் நமக்கு செக் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த மாசம் அவரை டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபாஸ்டா டைரக்டர் ஆக்குறேன் அப்படின்ட்டு நிறைய பேரை பணம் போட வச்சு அதோட வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போவாவது ஃபாஸ்டா டைரக்டருக்கு 4500 பிவி, முதல்ல 7500 பிவி இருந்தது, 20%. அந்த 7500 பிவினா எவ்வளவு பணம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 4500 பிவிக்கு எவ்வளவு பணம்னா 7500 பிவிக்கு அப்படியே டபுளா வருமா? நிறைய பேர் அந்த மாதிரி பணத்தை போட்டு 2.25 லட்சம் 2.5 லட்சம் எல்லாம் போட்டு டைரக்டர் ஆயிட்டா என்னங்க? உங்ககிட்ட ஒரு டீம் இல்லாம, ரெகுலர் பர்ச்சேஸ் இல்லாம நீங்க டைரக்டர் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய டீமை கொண்டு வாங்க, ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்க டீமுக்கு நாலேஜ் கொடுங்க. ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தா அவங்க போய் வாங்கிக்குவாங்க, அவங்க போய் சப்ளிமெண்ட் வாங்கிக்குவாங்க.
அவங்க போய் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வாங்கிக்குவாங்க. நாலேஜே இல்ல, ப்ராடக்டே யூஸ் பண்ணல, ப்ராடக்ட்டை வாங்கி வேணா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வாங்கி வச்சு இன்னொரு டீலர்ஷிப் மாதிரி வீட்டுல உட்காந்து வித்துட்டு இருக்க வேண்டியதுதான் பொருளை. ஒரு ஸ்டேஜ்ல அது வெறுப்பாகி இந்த வியாபாரமே நமக்கு தேவையில்லை. வீட்டுல ஒய்ஃப் ஒரு பக்கம் திட்டுவாங்க, ஏங்க ஏங்க இந்த வேலைலாம் பண்றீங்க அப்படின்னு. அவ்வளவுதான். அவர் வெஸ்டேஜ் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாரு. வெஸ்டேஜ் ஆளுங்களை பார்த்தாலே அவருக்கு வந்து வில்லனை பார்த்த மாதிரி தான் பார்ப்பாரு எல்லாரையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால எல்லாரையும் வெற்றியாளர்களா மாற்றணும், தப்பு கிடையாது. அதுதான் நம்ம வேலை. அதுக்கு ட்ரைனிங் மீட்டிங் இருக்கு, அதுல உட்கார வைங்க. ஸோ நாளைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எல்லாரும் வாங்க. அது முக்கியமா மார்னிங் செஷன்ல இது வரைக்கும் யாரும் டிக்கெட் வாங்கல, இல்ல எக்ஸ்ட்ரா எனக்கு 2 டிக்கெட் வேணும் சார், எக்ஸ்ட்ரா ஒரு 3 டிக்கெட் வேணும், எங்க டீம்ல வேணும் அப்படின்னு தேவை இருந்தால், ஏற்கனவே நீங்க தென்றல் மடத்துல கமிட் பண்ணதை விட அதிகமா வேணும் அப்படின்னா மேடமை கேளுங்க. இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. யாராவது உங்க ஃபீட்பேக் பேசுறாங்க நீங்க பேசலாம், இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, வெரி குட் மார்னிங் சார். ஜவஹர் செல்வராஜ் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ போட்ட வீடியோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்றது நானும் நம்புகிறேன். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது, ஏலகிரி ஃபுட் கேம்ப் வந்த பின்னாடி தான் இவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை என்னாலே முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஃபுட் கேம்ப் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளையும் அறியாம நமக்குள்ள ஒரு எண்ணம் கிரியேட் ஆகும். நம்ம வாழ்வாதாரம் மாறுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்ட்டு நானும் நம்புறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. லீடர்ஸ், என்னோட மைக் ஆன்ல தான் இருக்கு. ரைட், ஓகே. ஆன்ல தான் சார் இருக்கு. ஓகேம்மா, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையில் சந்திப்போம். எல்லாரும் 9 மணிக்கு வந்துருங்க. ட்ரைனிங் ஹாலுக்கு 9 மணிக்கு வந்துட்டீங்கன்னா 9 மணிக்கு ஷார்ப்பா நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். இது விக்டோரியா மேடம் டீம் மீட்டிங். விக்டோரியா மேடம் டீம் மீட்டிங். விக்டோரியா மேடம் தலைமையை மட்டுமே ஏத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிற மீட்டிங். நான் விக்டோரியா மேடத்தோட இருந்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பி இருக்கிற நண்பர்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்குது. அதனால இந்த மீட்டிங் வர்ற அத்தனை பேரையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது டீம் விக்டரியுடைய கடமை. நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். ட்ரைனிங் மீட்டிங் என்ன செய்யும் அப்படின்னு வீட்டுல உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா அது ஒண்ணும் செய்யாது. ஆனா மீட்டிங் ஹாலுக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கும். மாற்றங்கள் எப்போ உங்களுக்குள்ள இருந்து உருவாகுதோ அப்பதான் உங்களுக்குள்ள இருக்க வெற்றி வெளிவரும். இந்த உலகத்துல வெற்றி வேற எங்கேயுமே கிடையாது. நமக்கான வெற்றி நமக்குள்ளதான் இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கு. என்னை விட நல்லா பேசக்கூடிய நபர் இங்க இருக்காங்க. விக்டோரியா மேடத்தோட நல்லா பேசக்கூடிய நபர்கள் இங்க இருக்காங்க. இன்னும் பாலு சார் மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த திறமைய அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. உள்ளுக்குள்ள இருக்கிற திறமைய புரிஞ்சிக்கல. உங்களுக்குள்ள இருக்க திறமைய வெளியே கொண்டு வாங்க. நீங்க பேச ஆரம்பிச்சாதான் அது வரும். அது எப்போ நீங்க நாலேஜ் எடுத்துக்கிறீங்களோ அப்ப அது வரும். அதனால நாலேஜ் எடுத்துக்கலாம். நாளைக்கு எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கிருஷ்ணகிரியில காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய நாலேஜ்.
கால்குலேஷன், இது எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாரும் வாங்க, சேர்ந்து ஜெயிக்கலாம். டீம் விக்டரியினுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. அதனால எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். வாங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ.